போலியான உறவுல போய் நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், போலியான அன்புல உறவுல போய் லாக் ஆயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இல்லைனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து அமைதியா இருந்துருங்க. ஆனா ஒண்ணுல போய் மாட்டீங்கன்னா கன்றாவி அந்த கருமத்துல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள உசுறு போயிடும். சில நேரத்துல வரவும் முடியாது. ஒண்ணுல போய் மாட்டீங்கன்னா வர்றதுக்குள்ள ஐயோ வரவே முடியாது. சில நேரங்கள்ல ஒரு சிலர் வரவே மாட்டாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். எல்லாரும் கல்யாணம் பண்ணான். நான் போட்டு என்ன பண்றேன், பைபிள் காலேஜ் படிக்க போறேன். அவன் என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிட்டு பிரைஸ் எல்லாம் என்னடா ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் பேசக்கூடாதுன்றான். சரி, அதுதான் சொல்றேன், மாம்சமா ஒரு உறவுல போய் நீங்க மாட்டீங்கன்னா ஒன்றை நீ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கினீங்கன்னா அதுல இருந்து வெளியே வருது கஷ்டம். அதுக்கு நீங்க வாங்காமே இருக்கலாம். மாம்சத்துல போய் எதை வாங்கினாலும் நீ எதுல போனாலும் நீ சொல்ல மாட்டீங்கன்னா அதுல இருந்து வர்றதுக்கு ரொம்ப போதும் ஆயிடும். அதனாலதான் நான் மாற்றுறது கிடையாது. உறவு ரொம்ப ஒரு ரிஸ்க். உறவு ரொம்ப ரிஸ்க். தப்பான ஒரு உறவுல போய் நம்ம மாட்டிட்டோம்னா உங்க வேல்யூ தெரியாது. அவங்களுக்கு உங்க வேல்யூ தெரியும்னா உங்களை தூக்கி போய் தலை மேல வச்சு ஆடுறது, அதை பத்தி நான் பேசல. உங்களை நீ தலை மேல வச்சு ஆட வேண்டாம். நீ யாருன்றது ஒருத்தனுக்கு தெரியணும். நீ பழகுறவங்க யாருன்னா யார் எப்படிப்பட்டவனா, நீ யாரு, உன் ரியாலிட்டி என்ன என்பது அவனுக்கு தெரியணும். உன்னுடைய முழு அந்த பவர் என்ன, நீ எப்படிப்பட்டவன்றது அவனுக்கு தெரியணும். அவன்கிட்ட பழகுது வேஸ்ட்.